வெல்கம் பேக் டு கிரன்ச்சாலஜி. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். இந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இதுக்கு முன்ன பின்னாடி செஞ்சதில்லைனா கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 96.8% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு, கொஞ்சம் மிளகுனா ஒரு 30லேருந்து 20 மிளகு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லையா அது. ஏன் வந்து நான் இதெல்லாம் வறுக்காமல் அப்படியே அரைச்சிக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வறுத்துட்டிங்கன்னா கசப்பு தன்மை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இப்போ அரைச்சி அது பவுடராக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு குக்கரில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 2-3 கிராம்பு இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இது எல்லாமே வந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயம் அது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெய் கூட டைரெக்டாக சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்த உடனேவே இது கூட ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். நான் கட் பண்ணால் காரம் அதிகமாக இறங்கும், அதனால முழுசாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் கூட வெங்காயம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒட்டுமொத்தமாக எல்லா உப்பும் இப்போவே சேர்த்துட்டேன். வெங்காயம் ஒரு 3/4 வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இதோட கலர் மட்டும் ஜஸ்ட்டு மாறினா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்க அப்படின்னா கறி வந்து சாஃப்டாக வெந்து வராது. அதே மாதிரி இந்த மாதிரி வதக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கறி வந்து உடையாமல் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட அடுத்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்தது மிளகாய் தூள். நம்ம மிளகாயே ஆல்ரெடி நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அரைச்சதை ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நம்ம 4 டம்ளர் தண்ணியை அளந்து இப்போவே ஊற்றிக்கலாம். தண்ணியும் கரெக்டாக வந்து ஃபுல்லாக தண்ணியுமே நான் இப்போவே ஊற்றிடுறேன். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல, நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நான் வந்து இதில் தட்டு போட்டு மூடி தான் வேக வைக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து மட்டன் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். அடுத்தது அரிசி வந்து நான் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு திரும்ப வந்து எடுத்து மிடில் கிளறி விட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் விசில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வச்சுட்டு அப்படியே ப்ரெஷரில் விட்டுட்டிங்கன்னா குக் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த தம்மில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் நல்லா அதில் இறங்கியிருக்கும்.
நான் இதில் தயிர், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இருந்தாலுமே வந்து இந்த கறி நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரன்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.